வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் போஸ்ட் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமே கிடையாது, டைரக்ட் செலெக்ஷன் மட்டுமே அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டைமாக கொடுத்துருக்காங்க. 30/1/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், என்னென்ன அப்ளை பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்தியன் போஸ்ட் பேங்க் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், அதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். இதுதான் அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் ipp.online.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து கேரியர்ஸ்ன்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்கேல் 3, ஸ்கேல் 4, ஸ்கேல் 5, ஸ்கேல் 6 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இந்தியன் போஸ்ட் பேங்க் அதாவது ஐபிபிபி பேங்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க. இதில் ஓப்பனிங் டேட்டு அதாவது டேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ரூவல் ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் 3, ஸ்கேல் 4, ஸ்கேல் 5, ஸ்கேல் 6 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 விதமான ஜாப் வந்து வெளியிட்ருக்காங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/1/2025 30/1/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் டேட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டும் அதே தான் கொடுத்துருக்காங்க. 30/1/2025 அன்றைக்கி 11:59 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிள் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுன்றதை கொடுத்துருக்காங்க. சீனியர் மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 26 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 6 இயராவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 32 இயர்லேருந்து 45 இயர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கணும். அண்ட் 12 இயர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெப்டி ஜென்ரல் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 இயர்லேருந்து 55 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து ஏஜ் லிமிட் இருக்கணும். 15 இயர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்றது ரிக்குவயர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜென்ரல் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 38 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் 18 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமான போஸ்ட் வந்து வெளியிட்ருக்காங்க. இது என்னென்னு பார்க்கலாம். சீஃப் ஆஃபீஸர் அதாவது சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா 38 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்றது ரிக்குவயர்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 38 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் 18 வயசு வரைக்கும் உங்களுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே இது கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலேயும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸுக்கு சரிங்களா, ஃபினான்ஸ் ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏ படிச்சிருந்தா, அப்படி இல்லைன்னா ICAI படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சிஏ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டர்டு அக்கௌண்ட் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் 15 இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எதுலனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம். பட்டு சிஏ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மேனேஜர் போஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா பிஇ, பிகாம், பிடெக் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த ரிக்குவயர்மெண்ட்டில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷருக்கு வந்து அவைலபிளாக இல்லை. ஃப்ரெஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே விடுவாங்க. அண்ட் சீனியர் மேனேஜர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அடக்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது பிடெக்கிலோ அல்லது பிஇலையோ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா எம்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் யார் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சியில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் சரி, எம்எஸ்சியில் முடிச்சிருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான வேக்கன்சியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் உங்களுக்கு ரிசர்வேஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு அதாவது குரூப் டிஸ்கஷனும் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ மூலிமா தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேவைப்பட்டால் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேவைப்பட்டால் குரூப் டிஸ்கஷன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க நினச்சா வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா வைக்க மாட்டோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ₹150 ஃபீஸும் அண்ட் மற்ற ஆல் அதர் கேட்டகரிக்கு வந்து ₹750 ஃபீஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்டபுளாக நான் ரீஃபண்டபுளாக அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ரீஃபண்டபுள் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹43,040 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி இல்லாமல் டிஏ ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லா அலவன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இவங்க வந்து ஹவு டு ஆன்லைன் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெப்சைட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவும் போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் www.online அதாவது onlineIPPB.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதும். டைரெக்டாக உங்களுக்கு அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போயிடும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இந்த டேஷ்போர்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து ஆன்லைன் அப்ளைன்றதை நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அது ஓகேன்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து எப்போ ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்போ வந்து கடைசி டேட்டு, எப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து அப்லோட் பண்ணாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ